அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. உடலை வலிமைப்படுத்தி செல்வந்தராகும் ரகசியம். உடலை வலிமைப்படுத்தினா தான் உடல் பலவீனமாக இருந்து, இந்த உடலில் உடல் பலவீனமாக இருந்தால் எந்த ஒரு ஈர்ப்பும் ஒட்டாது. அப்போ உடலை பலவீனமாக வச்சுட்டு நீங்கள் என்ன சாதிச்சிருவீங்க? சாதிக்க முடியாது. அப்போ உடலை பலமாக்குவதற்கு என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் இருக்கணும். எப்போ இருக்கணும் தெரியாது. இதான நமக்கு பிரச்சனை. ஃபாஸ்டிங் எப்போ இருக்கணும்னு தெரிஞ்சால் வந்தேன்னு சொன்னால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. ஃபாஸ்டிங் எப்போ இருக்கணும்னு யாரும் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஃபாஸ்டிங் எப்போ இருக்கணும், என்ன சாப்பிடணும், இதுதான் சூத்திரம். மாதத்தில் 3 திதிகள். ஒன்று தசமி, தசமிக்கு எடுத்து ஏகாதசி, துவாதசி, இவ்வளவுதான். அப்போ ஒரு மனிதனுடைய உடம்பில் காந்த சக்தி, பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி என்பது ஒன்லி தசமி திதியின் இரவு நேரமும், தசமி திதியின் இரவு நேரம், ஏகாதேசி திதியின் பட்டினியும், துவாதசி திதியின் உணவு நெல்லிக்கனியுடன் சாப்பிடுவதுதான் ஒரு மனிதன் அதிர்ஷ்டமாக மாற முடியும். எப்படி இது? எப்போ தசமி திதி வருகிறதோ, மேக்சிமம் தசமி திதி வரக்கூடிய காலம் பக்கத்தில் தான் இருக்குது. புதன்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை நைட்டு வரைக்கும் இருக்குது. அப்போ புதன்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு தசமி திதி ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஆனால் புதன்கிழமை நைட்டு 11:46 வரைக்கும் இருக்குது. 11:46 வரைக்கும் இருக்கிறதே போதும், இரவு 11:40. அப்போ புதன்கிழமை பகலில் குளிச்சு முடிச்சு நார்மலாக நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். காலையிலேயும் மதியமும் எடுத்துக்கலாம், நார்மலாக எடுங்க. அப்போ தசமி திதி வருகின்ற அன்று இரவு நீங்கள் கண்டிப்பாக உணவு சாப்பிடக்கூடாது. உங்களுடைய பசிக்கு ஏற்றவாறு பழங்களை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அது என்ன பழமாக வேணாலும் இருக்கலாம். பழமாக என்ன பழம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னால், நெல்லிக்கனியை என்ன சொன்னால் தேனில் ஊற போட்டு டப்பாவில் பாடம் பண்ணி வச்சுருப்போம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். அது வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இனிப்பில்லாத பழங்களை சாப்பிடுங்க. இனிப்பில்லாத பழங்களை தேர்ந்தெடுத்துக்கிடுங்க. இனிப்பில்லாத பழங்களை சாப்பிட்டு கொள்வது நல்லது. சரி, இனிப்பில்லாத பழங்கள் அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் தான். ஏத்தம்பழம் சாப்பிடலாம். ஏத்தம்பழம் அதிகமான இனிப்பு இருக்காது. நெல்லிக்காய் என்ன சொன்னான்னா, அந்த பாடம் பண்ண நெல்லிக்காய், முழு நெல்லிக்காயை என்ன சொன்னால் உள்ளே போட்டு தேனில் போட்டு ஊற வச்சுருப்போம். அதை சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு நேரத்து சாப்பாடு தானே. அப்போ தசமி திதி இரவு அன்று நீங்கள் என்ன செய்யணும்? அழகாக பழங்களை சாப்பிட்டுட்டு படுத்துடணும். அவ்வளோதான். விடிய காலம் எழுந்திரிங்க. 2 நெல்லிக்கனியை மலை நெல்லிக்கனியை நல்லா பீஸாக வெட்டி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள். வெதுன்னு வெண்ணி வச்சுக்கிடுங்க. வெண்ணி வச்சுட்டு என்ன சொன்னால், சோப்பெல்லாம் போடக்கூடாது. இந்த கூழாக அரைத்து வைத்திருக்கின்ற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த நெல்லிக்காய் ஜாமு கணக்காக வந்துடும். கொட்டையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா துவையில் அரைச்சதுனாக்கா நீட்டாக வந்துடும். அதை
வெந்நீர் தண்ணியில் தலை முதல் கால் வரை நன்றாக தேய்த்து சோப் போட்டது மாதிரி தேய்ச்சி நல்லா குளிங்க. குளிச்சுட்டு ஏகாதேசி ஃபுல்லாக அன்றைக்கி இருக்கணும். ஏகாதேசி ஃபுல்லாக வந்து காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒன்றும் பச்சை தண்ணி தான். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு முதல் நாள் வந்து தசமி திதி இரவு வந்து பழங்கள் எடுக்க சொல்கிறோம். அப்போ பழங்களை எடுக்க சொல்லி நல்லா பழம் சாப்பிடுங்க. ஏன்னா மறுநாள் வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் பழங்கள் எடுத்துருந்தீங்கன்னா மறுநாள் வந்து பகல் ஃபுல்லாகவே பட்டினியாக தானே எடுக்க போகிறீங்க. அன்றைக்கி வேணால் என்ன சொல்லலான்னா ஒரு மாத்திரை போடக்கூடிய ஆள்கள் அரை மாத்திரை போட்டுக்கிடுங்க. காலையில் அரை மாத்திரை, மதியம் அரை மாத்திரை, நைட் அரை மாத்திரை போடுங்க, ஒன்றும் செய்யாது. அப்போ அந்த 12 மணி நேரம் ஏகாதேசி அன்று காலையில் வந்து என்ன சொன்னா நெல்லிக்காய் வந்து என்ன சொன்னா அந்த ஜாமை வச்சு தலையில் வச்சு நல்லா தேய்ச்சி குளித்து நல்லா நீட்டாக அழகாக சோப் போடாமல் நல்லா குளித்து நீட் பண்ணுங்கள். வெது வெண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஜலதோஷம் பிடிக்காது. அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வேலையெல்லாம் பாருங்கள். டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது. ஒன்லி பச்சை தண்ணி தான். பசிக்கிற நேரம் ஃபுல்லாக பச்சை தண்ணியை குடிச்சிட்டேன்னு 6 மணி வரைக்கும் தாக்குப்பிடிங்க. 6 மணிக்கு வர வந்து மேலே நல்லா அலசிக்கிடுங்க. மேலே அலசிட்டு நீட்டாக வந்துருச்சுன்னா விரதத்தை விடணும்ல. அப்போ விரதத்தை விடணும்னா என்ன செய்யணும்னா இட்லி தான் சாப்பிடணும். தேவையான இட்லி 4, 3, 5 அவர்களுடைய வயிற்றுக்கு தக்கன சாப்பிட்டுக்கிட்டோம். 6 மணிக்கு மேலே தான் விரதம் விடணும். குளிச்சுட்டு தான் விரதம் விடணும். விட்டாச்சா? ஓகே. இது வந்து ஒரு பர்பஸ் வந்து முடிஞ்சது. அதுக்கடுத்து துவாதசி அன்று காலையில் நல்லா வந்து என்ன சார் திரும்பவும் என்ன சொல்கிறான்னா வந்து நெல்லிக்காய் குளியல். நெல்லிக்காயை வந்து அந்த ஜாமுங்கனை அரைச்சி வந்து குளிச்சுட்டு வெது வெந்நீர் ஒடிங்க ஜளி பிடிச்சிக்கிடும். ஏன்னாங்க செய்து பார்த்தாடும் அப்புறம் மூக்கொழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வந்து என்ன சொன்னோம் காலையில் வந்து என்ன செய்யணும் 2 நெல்லிக்காயை நல்லா வந்து என்ன சொன்னா மிக்சியில் போட்டு வெட்டி அழகாக ஜாமுங்கனக்கு அடித்து நல்லா வந்து அதோடைய சாறு எடுத்துடணும். சாறு எடுத்து நல்லா வெள்ளை தண்ணீர் போட்டு பிழிஞ்சு எடுத்து வந்து என்ன சொன்னால் 2 3 போட்டு விடுங்க. அதுக்கு ஈக்குவலான தேன் சேருங்க. சேர்த்து காலையில் நல்லா வந்து குளித்து முடிச்சுட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு அதை குடிச்சிட்டு ஆஃபீஸ் போங்க, வேலைக்கு போங்க. வழக்கமான சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டுடுங்க, நைட்டு சாப்பிட்டுடுங்க. இதுதான் ஃபாஸ்டிங்கோடைய உண்மையான தன்மை. எந்த ஒரு மனிதன் தசமி திதியின் இரவில் பழங்கள் சாப்பிட்டு ஏகாதேசத்தில் வெறும் தண்ணீர் கொடுத்து பட்டினி கிடந்து துவாதசியில் காலையில் வந்து என்ன சொல்லலாம் நீட்டாக வந்து நெல்லிக்காய் குளியல் போட்டு காலையில் வந்து என்ன சொல்லலாம்னா மலை நெல்லிக்காயை வந்து சாரெடுத்து அந்த சாருக்கு ஈக்குவலாக சுத்தமான தேன் ஊற்றி குடித்து காலையில் அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் வந்து வழக்கமாக நீங்கள் எடுக்கிற சாப்பாடு எடுத்துக்கலாம், நைட் எடுக்கிற சாப்பாடு. இதை எந்த ஒரு மனிதன் மாதம் தசமியின் இரவும் ஏகாதேசியின் பகலும் துவாதசியெல்லாம் முடிக்கணும். அதை அப்படி முடிச்சிங்கன்னா வாழ்க்கை சொர்க்க பூமியாக மாறும். இது உண்மையாகவே 100% 150% வேலை செய்யும். அவ்வளவு இந்த திதிகளுக்கு வேலையீடு உண்டு. தசமியின் இரவுக்கு பழங்கள், ஏகாதேசியின் பகல் ஃபுல்லாகவே பச்சை தண்ணி, நைட்டு வந்து இட்லி சாப்பிட்றலாம். ஒன்லி இட்லி தான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிடாமல் இருந்து வந்து இந்த குடல் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து என்ன சொன்னால் வெறுமையை அனுபவித்து உள்ளே இருக்கிற நாரை பூரம் தின்னுடும். நம்மாட்டு கடினமான ஹார்டான காரத்தை உள்ளே போடக்கூடாது. இட்லி, சட்னி, சாம்பார் மென்மையான உணவு. கூட 2 இட்லி வேணாலும் சாப்பிடுங்க. நைட்டு சூப்பர் தூக்கம் வரும். இட்லி சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். இதில் பாசிப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து குளிர்ச்சி, அழகாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நேட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து துவாதசி காலையில் நெல்லிக்காய் குளியலை போட்டு அந்த நெல்லிக்காயோடைய ஜூஸோட பகல் உணவை முடிச்சுக்கிடணும். காலை உணவை முடித்து மதியம் வழக்கப்போட மென்மையான உணவுகள், நைட்டு வெண்மையான உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த 3 நாள் கழிச்சுட்டு நீங்கள் வழக்கம் போல் கறி தின்னாலும் மட்டன் தின்னாலும் அது தின்னாலும் இது தின்னாலும் எது தின்னாலும்
உங்களை பாதிக்காது. இந்த 3 திதிகள் உங்களுடைய விதியை மாற்றும். அதிர்ஷ்டமான மனிதராகவும் கோடீஸ்வரன் மனிதராகவும் நடத்தி காட்டும் அற்புதமான திதிகள் தசமி 10, 11, 12. இந்த திதிகள் அருமையான திதிகள். இந்த திதிகளில் பிறப்பவர்கள் யோகமானவர்கள். இந்த திதிகளில் பிறப்பவர்கள் யோகமானவர்கள். உண்மையாகவே தசமி திதியிலும் ஏகாதசி திதியிலும் துவாதசி திதியிலும் பிறப்பவர்கள் யோகமானவர்களே. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இப்படித்தான் விரத முறையை அனுஷ்டிக்கணும். இப்படித்தான் விரத முறையை முன்னோர்கள் அனுஷ்டித்து கோடீஸ்வர யோகத்தை அடைந்திருக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம் என்பது நீண்ட ஆயுள், நோயில்லா வாழ்வு, தேவையான பணம், எரிச்சல் இல்லாத வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த 3 திதிகளுக்கு உண்டு. நீங்களும் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வரனாகவும் ஒரு அதிர்ஷ்டக்காரனாகவும் மாறுவதற்கு எனக்கு தெரிந்த ஒரு சூத்திரத்தை நான் சொல்லிவிட்டேன். பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்கள் எல்லோரையும் மாதிரும் அதிர்ஷ்டசாலிகளாக வாழ வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.